சோட்டானிக்காரா பகவதி அம்மா இவங்க யாருன்னு பார்த்தா பார்வதி தேவி. எப்படி நம்ம தமிழ்நாட்டில் பார்வதி தேவி சமயபுரம்ன்ற ஒரு ஊரில் வந்து காலடி வச்சு சமயபுரம் மாரியம்மாவாக உருவம் எடுத்தாங்களோ அதே மாதிரி தான் கேரளாவில் சோட்டானிக்கரை அப்படிங்கிற இந்த ஸ்தலத்தில் பார்வதி தேவி வந்து உருவம் எடுத்திருக்காங்க. இதில் இந்த கோவிலோட ஸ்பெஷாலிட்டி என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேய் பிடிச்சிருந்தா பேய் ஓட்டுவாங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் மேலே யாராவது உங்களுக்கு பிளாக் மேஜிக் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கோயிலில் உங்கள் கால் பதிஞ்சாலே போதுங்க. என்ன எவ்வளோ லட்சத்தில் பண்ணியிருக்கட்டும், எவ்வளோ கோடியில் கூட பண்ணியிருக்கட்டும், ஆயிரக்கணக்காக செலவு பண்ணியிருக்கட்டும், அந்த பிளாக் மேஜிக் அத்தனையும் பஸ்மமாக போயிடுங்க உங்கள் கால் இந்த கோயிலில் பதிய வைக்கும் போதே. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான டெம்பிள். அதே மாதிரி நீங்கள் போய்ட்டு அந்த அம்மாவை பார்க்கும்போது நீங்கள் உங்கள் மனசில் இருக்க குறை, எனக்கு இப்படிலாம் நடந்துச்சு, இப்படி நம்பி ஏமாந்து மோசம் போய் இன்றைக்கி நிற்கிறேன்ற ஒரு கவலை கண்ணீரோ வேண்டவே வேண்டாம். அந்த அம்மாக்கே தெரியும் நீங்கள் அங்கே போகும்போதே. படைச்சவங்க அவங்களுக்கு தெரியாதா உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு? அந்த இடத்துல கால் வைக்கும் போதே எல்லாம் பஸ்மமாக போயிடும், உங்களுக்கு பிடிச்சிருந்த நெகட்டிவிட்டியெல்லாம். இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, அங்கே ஒரு பூஜை நடக்குதுங்க, ரொம்ப விசேஷமான பூஜை. அங்கே போய் நீங்கள் வந்துட்டு ஒரு ரூ. 100 150 தான் நினைக்கிறேன். அந்த பூஜையில் நீங்கள் போய் அந்த கலந்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களே வந்துட்டு நீங்கள் உங்கள் நட்சத்திரம், உங்கள் பேர், உங்கள் பர்த் டேட் மட்டும் சொன்னால் போதும். நீங்கள் எங்கே கல்யாணம் பண்ணீங்க, எங்கே பிறந்தீங்க, என்னென்னலாம் நடந்தது உங்கள் வாழ்க்கைன்னு அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க. இதில் வேறு யாருன்னா உங்களுக்கு பிளாக் மேஜிக்லாம் வச்சுருக்காங்கன்னா, எங்கே போய் பிளாக் மேஜிக் வச்சாங்க, எந்தெந்த இடத்துல பிளாக் மேஜிக் வச்சாங்க, எந்த வருஷத்துலேருந்து வச்சுருக்காங்க, கைவேஷம் எதாவது கொடுத்துட்ருக்காங்களா உங்களுக்கு, என்னென்னலாம் கைவேஷம் யாருக்கெல்லாம் கொடுக்குறாங்க, எத்தனை டீட்டெயிலும் வந்துட்டு உங்களுக்கு அந்த கோயிலில் சொல்லிவிடுவாங்கங்க. உங்களுக்கே ஒரு மாதிரி புல்லரிச்சு போயிடும் இதெல்லாம் கேட்கும் போதே. அவங்க சொல்கிறது எல்லாத்தையுமே நோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி போய் நீங்கள் அதை போய் விசாரிச்சிங்கன்னா அத்தனையும் உண்மைன்னு தெரிய வரும். நீங்கள் போய்ட்டு அந்த ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்க உங்களுக்கு பிளாக் மேஜிக் வச்சுருக்காங்க, இந்த கோயிலில் போய் உங்களுக்கு தெரிய வந்துருச்சு இந்த இடத்துல தான் பண்ணியிருக்காங்க செஞ்சுருக்காங்கன்னு. நீங்கள் அந்த இடத்தையும் கண்டுபிடிச்சி போயிட்டீங்க. இந்த ஆளுங்க உங்களுக்கு பண்ணவங்களோட முகத்தெல்லாம் காமிச்சு, இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் வந்தாங்களா, இது மாதிரிலாம் எதனா கேட்டு பண்ணாங்களா அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆமான்னு தான் ஒத்துப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த டெம்பிள். ஓகேங்களா? ஸோ யார் யாருக்கெல்லாம் வந்துட்டு இந்த பிளாக் மேஜிக்கில் வந்துட்டு கஷ்டப்படுறாங்க, இல்லை நெகட்டிவ் வைப்ஸாகவே இருக்குது, அவங்களுக்கு எந்த நேரமும் அவங்கள சுற்றி இருக்கவங்கெல்லாம் வந்துட்டு என்ன சொல்கிறது, ஒரு முகம் நிறைய சிரிப்போடு இருந்துக்கிட்டு, ஆனால் கெட்ட மனசு கெட்ட எண்ணத்தோடு அவங்கக்கிட்ட இருக்கும்போது அது ஒரு ஒரு பர்சனை வந்து வளர விடாது. ஏன்னா அவங்க வந்து நெகட்டிவ் ஒரு வேர்ல்டுக்குள்ளே இருக்காங்க. ஸோ இது மாதிரிலாம் விஷயம் ஃபேஸ் பண்ணுறாங்க, ஃபினான்ஷியலி ஃபேஸ் பண்ணுறாங்க, இல்லை யாருக்காவது அடிக்கடிக்கு பேய் பிடிக்குது உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்காவது, இந்த கோவிலில் தயவுசெய்து கண் மூடி ரெஃபர் பண்ணுங்கள். அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த அம்மன் சோட்டானிக்கரை பகவதி அம்மன்.